அந்த நாகராஜனுக்கும் நாகக்கன்னிக்கும் அமிர்த 8 கலசத்திலே அம்பிகை அவதரித்த வேளையில் அவதரித்த நேரத்திலே அம்பிகையாகப்பட்ட என் எல்லை முத்து மாரியம்மாளை கண்டவுடனே மனதிலே ஆனந்த சந்தோஷப்பட்டு நாகராஜனும் நாகக்கண்ணையும் குழந்தைகளை வளர்க்க வேண்டும் என்று காடு மலைகளிலே அலைந்து திரிந்து சுத்தமான கொம்புத்தேனை கொண்டு வந்து குழந்தைகளுக்கு ஊட்டி வளர்த்து வருகிறார்கள். அப்படி கொம்புத்தேனை கொடுத்து குழந்தைகளை வளர்த்து வரும்போது கைலாசத்திலே பார்வதிக்கு இருக்க முடியல. பார்வதிக்கு மனசுக்குள்ள ஒரு பயம். நம்மளை விட நம்ம தங்கைமார் 8 பேருமே பேர் அழகியா இருக்கிறா. அப்ப சிவபெருமான் நீங்கள எங்க போனி எவ்வளவு நேரமா அதுக்கு தானோ தாத்தா கொடுத்தாத்தான் அவ கொடுப்பாவோ. பெரியாளு நீங்க கொடுத்தாத்தான் மத்தவங்க எல்லாம் கொடுப்பாங்களாம். அப்ப இந்த நாகராஜனும் நாகக்கண்ணையும் பெற்றெடுத்த பிள்ளைகளை சிவபெருமான் நம்மளை விட நம்ம தங்கைமார் அழகா இருக்கிறான்னு சொல்லி எங்க நம்மளை மறந்தாலும் மறந்து விடுவாரோ என்று அச்சுதனாகிய என் பெருமானை வரவழைத்து ஆதி கைலாசத்திற்கே கொண்டு வர சொன்னார். கண்ணபுரான் மந்தார கிழவனை போல் வடிவமெடுத்து காளியர்கள் 8 பேர்களையுமே ஏமாற்றி என் பெருமான் பறக்கும் படையிலே 8 பேரையுமே கைலாசத்திற்கு கொண்டு வந்தார். பார்வதி இருக்கக்கூடிய அழகை பார்த்தார். சிவபெருமான் இவளை பார்த்தா நம்மளை கண்டிப்பா மறந்தே போயிடுவார். அதனால ஆண்டவன் எங்கு போக மாட்டாரோ அங்கே கொண்டுதான் இவ 8 பேரையும் நம்ம வளர்க்கணும். ஆண்டவை சிவபெருமான் போகாத இடம் எங்க இருக்கு? பகவான் எங்கடா போக மாட்டாரு? பகவானா டாஸ்மார்க் போக மாட்டாரோ? பகவான் டாஸ்மார்க் போக மாட்டாரா? ஏன் போக மாட்டாரு? டாஸ்மார்க் போவாரு. அவன் எப்படி போவார் தெரியுமா? கடையை திறக்கும் போது ஒரு ஆஃப் பாட்டில உடைச்சு வச்சு 2 பழத்தை வச்சு தேங்காய் உடைச்சு வச்சு கடைக்கார் சாமி கும்பிடுவாரு. என்ன சொல்லி கும்பிடுவாரு? நேரத்தைக்கு 5 லட்சத்துக்கு வித்துச்சு. இறைவா இன்னைக்கு 7 லட்சத்துக்கு விற்கணும், கூட 2 லட்சத்துக்கு விற்கணும் அப்படின்னு கடைக்கார தேங்காய் பொருத்தி தேங்காய் உடைச்சு வச்சு பத்தியை பொருத்தி சூடத்தை பொருத்தி கும்பிடுவாரு. அப்ப சாமி அங்கேயும் வருவாரோ? பகவான் பிராந்தி கடைக்கு ஒயின் ஷாப்பும் வருவாரு. பரவாயில்ல. அடுத்து எங்க போக மாட்டாரு? அடுத்து சடங்கு வீட்டுக்கு போக மாட்டாரோ? சடங்கு வீட்டுக்கு எப்படியா போகாம இருப்பாரு? போக மாட்டாரு. கடவுள் அங்கேயே வருவார். அங்க எப்படி வருவாரு? அங்க எப்படி வருவார்னா சிவனுடைய அருள் இருந்தா தான் பிள்ளையே முதல்ல ரெதுவாகும். கடவுள் அங்கேயும் இருப்பார். இறைவன் போகாத இடம் இந்த உலகத்திலே எதுவும் கிடையாது. எங்கும் போவார் பகவான். ஆமா. இப்ப இந்த ஆண்டவனாகிய பகவான் போகாத இடம் ஒரே ஒரு இடம் தான் இருக்கு. அது எந்த இடம்? அதான் திரிபுரமாகப்பட்ட காண்டவாவனம் சந்தனமாம் சோலை. சந்தனமாம் சோலையிலே சென்று சந்தன மகாமுனிவரிடத்திலே குழந்தையை ஒப்படைக்க வேண்டும் என்று என் பெருமானிடத்திலே 8 பேரையுமே ஒப்படைக்க என் ஈராத்துக்காரி இருக்கன்குடி மாரியம்மாளை காளியம்மா முப்புடாதி முத்தாரம்மா காந்தாதி கனகதுர்க்கை அக்கினை மாறி அழகு மாறி அழகுடைய முத்துமாரி அவ அக்கா தங்க 8 பேரையுமே எடுத்து சந்தனமாம் சோலையிலே சந்தன மகாமணிவரிடத்திலே ஒப்படைக்க வேண்டும் என்று பறக்கும் படகிலே எடுத்து வைத்தார். நேர சந்தனமாம் சோலைக்கு வந்தார். ஐயா சந்தன மகாமணிவரே, இதோ பறக்கும் படகில் இருக்கிறாளை எனது தங்கைமார் 8 பேரும் எனது தங்கைமார் 8 பேர்களையும் தேவர்கள் மூவர்கள் யாவரும் அறியாதபடியாக தெய்வ ரகசியமாகவே இவ 8 பேரையுமே நீங்க வளர்க்கணும். கண்ணா, உமது தங்கைமார்களை வளர்ப்பதிலே எனக்கு ஒன்றும் இல்லை. நாளை ஒரு காலத்துல இவ வளர்ந்து வாலிபமாகி வந்து அம்மா அப்பா யாருன்னு கேட்டா நான் என்ன சொல்லுவது? அம்மா அப்பாவை கேட்டா நீங்க உண்மையை சொல்லாதீங்க. மகுட சங்காரம் முடிப்பதற்காகத்தான் இந்த முத்துமாரியம்மாளை நாங்க பிறவி பண்ணி
பண்ணிருக்கோம். மகுட சம்காரம் முடிப்பதற்கு இந்த மாரியம்மா இல்லைன்னா வேற யாராலும் முடியாது. ஆனா இந்த உண்மையை நீங்க சொல்லக்கூடாது. அதை மீறி நீங்க உண்மையை சொன்னீரையானா 3.25 நாளிகையிலே உமது சிரசு 2ஆக வெடித்து போகும் அப்படின்னு சாபத்தை கொடுத்தே கண்ணபுரான் 8 பேரையுமே ஒப்படைக்க அப்படியே ஒப்படைத்த நாள் முதலாக அவளை எப்படி வளர்த்து வருகின்றார் தெரியுமா? ஒரு மேனையுமா நாலு ஒரு மேனையுமா அவளை பொழுது ஒரு வண்ணமுமா வளர்த்து வரும் நாளையில அவளுக்கு 5 வயதாச்சு. என் எல்லை முத்து மாரியம்மா அறிவு பாடம் படித்து வார 6 நல்ல வயதாச்சு. அரிச்சுவடி படித்து வார அவ 7 நல்ல வயதுமாச்சு. மாறி என் சுவடி படித்து வார 9 வயதாச்சு. ஓலையது எழுதுவார 10 12 வயதில பலகளையும் படித்து வார அவ 16 வயதுக்குள்ள எங்க மாரியம்மா பக்குவதி பெண்ணுமானா அவ பக்குவதி பெண்ணுமானா அவ பூத்திருக்கா நிறைந்திருக்கா புஷ்பவேதி பெண்ணும் தாயான மாரியம்மா அம்பிகையா 8 பேர் வயதான நாள் முதலா 16 வயதுக்குள்ளே எல்லை முத்து மாரியம்மா பக்குவதி பெண்ணாகி கன்னி பெண்ணாகவே ஆளாகி இருக்கிறார். அப்ப இவ ஆளாகி இருந்த உடனே சந்தன மகாமுனிவரை பார்த்து இவ 8 பேரும் நினைக்கிறா நம்ம இதுவரைக்கும் சின்ன பிள்ளையா இருந்தோம் நம்மள பெரியவர் பார்த்துக்கிட்டாரு. ஆனா நம்ம இன்னைக்கு கன்னி பெண்ணா பெரிய பெண்ணா இருக்கிறோம். அதனால கன்னி பெண்ணாக இருக்கக்கூடிய நாமளுக்கு அம்மாவும் அப்பாவும் நம்ம அருகாமையில வேணும். கண்டிப்பா அம்மா அப்பா வேணும். ஒரு வயசுக்கு பிள்ளைகளுக்கு பொட்ட பிள்ளையா பிறந்த ஒரு வயசுக்கு அம்மா அப்பா தேவைப்படாது. அம்மா தேவைப்படாது. ஆமா காலகட்டங்கள் பருவமாகும் போது அந்த நேரத்துல கண்டிப்பா அம்மா தேவைப்படும். அம்மா அப்பா கண்டிப்பா வேணும். அப்போ தாயையும் தகப்பனையும் நாமல் அறிய வேணும் தெரிய வேணும் என்று சொல்லி இந்த எல்லை முத்து மாரியம்மா அக்கா தங்க 8 பேரும் ஒண்ணா சேர்ந்தார்கள். சந்தன மகாமுனிவரை வழிமறித்தார். ஐயா சந்தன மகாமுனிவரே இதுவரைக்கும் நாங்க சின்ன பிள்ளையா இருந்தோம் எங்களுக்கு விவரம் தெரியல. ஆனா இன்னைக்கு அம்மாவும் அப்பாவும் எங்க அருகாமையில கண்டிப்பா எங்களுக்கு வேணும். அதனால எங்க தாய் தகப்பன் யார் என்று நீங்க தான் சொல்லணும். அம்மா தாயே ஏ முத்து மாரியம்மா எங்க அம்மா அப்பா யாரு தாய் தகப்பன் யாருன்னு எங்களுக்கு தெரியாது. அதனால உங்க அம்மாவை அப்பாவை நீங்க அறியணும் தெரியணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களை படைத்த உடையவனாகப்பட்ட சிவனை எண்ணி நீங்க அக்கினியாகத்தை வளர்க்கணும். அக்கினியாகத்தை வளர்த்தீங்கன்னா ஆண்டவன் அந்த அக்கினி வெட்டை தாங்காம கண்டிப்பா வருவார். கண்டிப்பா வரும்போது நீங்க என்ன விவரம் கேட்கணும் அவரிடத்திலே கேட்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவன் சம்மதித்து என் தாயாகப்பட்ட எல்லை முத்து மாரியம்மா சிவனை எண்ணி அக்கினியாகத்தை வளர்க்க வேண்டும் என்று அவன் நாளான நாளையில் மாறி நல்ல செவ்வாய்க்கிழமை குளியிருக்க வேணும் என்று யாகத்தை வளர்க்க வேணும். ஈசனை அழைக்க வேணும். கவச்சால் அலங்கரித்து ஆலக்குழி அமைத்து அரையளவு மணல் குமித்து ஆலங்குச்சி அரசங்குச்சி புங்கங்குச்சி புளியங்குச்சி ஏப்பங்குச்சி வன்னி குச்சி தகவகையா எடுப்பான்
என்ன கொங்கு நல்லெண்ணெய ஊத்துவா கொடங்கொட மனைய ஊத்தி கொடங்கொட மனைய ஊத்தி அம்மா கொடியாக வளர்த்துவா ஆளை குளிய வைத்து அரையளவு மணலை குமித்தார் ஆலங்குச்சி அரசங்குச்சி புங்கங்குச்சி புளியங்குச்சி வேப்பங்குச்சி வன்னிக்குச்சி வகை வகையாக எடுத்து 21 வகையான சுப்பிகளை யாகத்திலே போட்டார் அதிலே நான்கு எண்ணெய் பொங்கு எண்ணெய் நல்லெண்ணெய் எல்லாம் ஊத்தி அம்மா அக்கினி யாகத்தையே வளர்த்துவாரா அவ அக்கினி யாகத்தை வளர்க்க சிவபெருமானால இருக்க முடியல யாகத்தினுடைய வெக்க அப்ப யாகத்தின் வெக்கையை தாங்காம ஆண்டவே கண்ணீரை வடிக்கிறார் பார்வதி பார்த்தா சிவபெருமான் கண்ணீரை வடிக்க பார்வதிக்கு மனசு கேட்குமா ஐயா கணவன் கஷ்டப்படுவதை பார்த்து மனைவி சும்மா இருப்பாளா கணவனுக்கு காய்ச்ச மாட்டேடினா அங்க ஓடுவா இங்க ஓடுவா காபி போடுவாளோ வெந்நிய போடுவாளோ கசாயத்தை போட்டு கொடுத்து ஒரு கிளாஸை இருத்து கட்டி கணவனுக்கு கொடுப்பா அதனையும் கேட்கலன்னா உடனே மெடிக்கல் ஷாப் போய் என் வீட்டுக்காரருக்கு ஒரே காய்ச்சல் அடிக்கி மண்டை கணக்கு சளி பிடிச்சிருக்கு நல்ல மாத்திரை ஒண்ணு கொடுங்க அப்படி கேப்பா கட்டிய கொண்டாடி சும்மா இருப்பாளா காய்ச்சல் அடிக்கும் போது இருக்க மாட்டா ஆனா நீ கல்லாபுரம் ஆம்பால பாத்துக்கிட்டு இருப்ப நல்லவளா இருந்தா நல்ல பாசமானவளா இருந்தா 4 மாத்திரை வாங்கி அவருக்கு ஏத்த மாத்திரையை கொடுத்து உடம்ப குணம் பண்ணிடுவா உன் வீட்டுக்காரி மாதிரி இருந்தா என்ன செய்ய என் வீட்டுக்காரி இந்த நல்ல நேரத்துல வந்து ஏவப்படுத்தி அம்மா பத்திர காலியா நிப்பாள அவ நல்ல 10 தூக்க மாத்திரையை வாங்கி போட்டு விட்டுருவா நம்ம காலி பண்ணி ஓட முடியாது அத மாதிரி பார்வதிக்கு பகவான் கஷ்டப்படுவதை பார்த்த உடனே மனசு கேட்கல உடனே சந்தனமாம் சோலைக்கு ஓடி வந்து ஆண்டவன் சிவபெருமானிடத்திலே அக்கினி யாகத்தை அணைக்க வேண்டும் என்று மாரியம்மாள வேண்டி நிற்கிறார் தாயே எல்லை முத்து மாரியம்மா ஆண்டவனை நினைச்சு நீ அக்கினி யாகத்தை வளர்க்க இறைவன் மாண்டாலும் ஆண்டு விரிவாரடி இறைவனுக்கு யாக வைக்க பிடிக்காது அதனால நீ அக்கினி அணைச்சு போடுனா ஏய் பார்வதி நான் வளர்த்த யாகத்தை என்னால அணைக்க முடியாது உன் ஆண்டவனை காப்பாற்றக்கூடிய அன்பு தத்துவம் உனக்கு இருந்தா நீயே போய் அக்கினி யாகத்துல இறங்கு போ அப்படின்னு சொல்லி ஒப்படைத்த உடனே கோபம் கொண்ட பார்வதியானவள் நம்மளெல்லாம் இப்படி யாகத்துல இறங்க சொல்லிட்டா அப்படி என்று அக்கினி யாகத்துல இறங்க வேணும் என்று அவளைய பிறையும் கம்பேரையும் பார்வதியா கையிலெடுத்து அவள் 3 முறை சுத்தி வந்து முக்கண்ண பகவானை மனதில் எண்ணி 4 வேளை சுத்தி வந்து நாதனைத்தான் மனதில் எண்ணி 5 வேளை சுத்தி வந்து ஆடி பார்வதியா அவ அக்கினி யாகத்திலே இறங்குவாளா அவள் அக்கினி யாகத்திலே இறங்கும் போது அக்கினி யாகத்திலே ஆதி பராசக்தி இறங்கிய உடனே 8 பேரும் பார்த்தா என் எல்லை முத்து மாரியம்மா அக்காவ கோபத்துல சொன்னோம் அவசரப்பட்டு இறங்கிட்டாளே ஆண்டவே சக்தி இல்லாமல் சிவன் இல்லை சிவன் இல்லாமல் சக்தி இல்லை பார்வதிக்கு எப்படி உயிர் கொடுக்க வருவார் நம்மளால இறங்கிட்டாலும் நமக்கு சாபத்தை எல்லாம் கொடுப்பாரு அப்படின்னு இவளும் சேர்ந்து அவ கூட இறங்கிட்டா இவ 8 பேர் இறங்கின உடனே யாகத்துல அம்மா கருகி உருகி கைப்பிடி சாம்பலாக வெக்கையை குறைந்த சிவன் பார்த்தார் பார்வதி போனா வெக்கையும் குறைந்து விட்டது நான் திரும்பி வர காங்கலே நேரமாகி விட்டது என்று ஞானத்தினாலே அறிந்து பார்க்க சந்தனமாம் சோலையிலே சக்தியர் 8 பேரும் சாம்பலா இருப்பதை கண்டு ஐயோ மகுட சங்காரம் முடிக்க மாரியம்மா வேணுமே
8 பேரும் சேர்ந்து இறங்கிட்டாளே. ஆமா அக்னி யாகத்துல இறங்கிட்டாளே. மறு உயிரை கொடுக்க வேணும் என்று இறைவன் தீர்த்தமும் திருபிரம்பும் கையிலே எடுத்துக்கொண்டு பகவான் தீர்த்தம் கொண்டு தெளிப்பாராய். அவளும் திருபிரம்பாலே தட்டுவாரா. அங்கே தீர்த்தம் கொண்டு தெளித்த போது திருபிரம்பாலே தட்டும் போது அவன் தூங்கி நல்லா முழித்ததை போல் தூங்கி முழித்ததை போல் அம்மா சுந்தரமா எழுந்து வாரா. தூங்கி முழித்ததை போல் அவ எழுந்தரித்து வாரபோது வீரப்பல்லாந்தாய விரிசடையா அம்மாளைக்கு விரித்தாடும் தலமுடியா. ஏ ஈராட்டுக்காரி இருக்கன் முடி மாறி எல்லை முத்து மாறிக்கித்தான் அவ அப்பு நல்ல சடையழகி அப்பு சடையழகி அவள் ஆங்கார குவங்காரி. அப்போ ஆண்டவன் தான் பகவான் பெயர் நாமம் கொடுப்பாரா. நீ மாறி மாறி வந்து பிறந்ததாலே அம்மாளை பிறந்ததாலே ஏ எல்லை முத்து மாரியம்மா பிறந்ததாலே அம்மானி அழகோடு பிறந்ததால் அழகு மாறி ஓம்பை ஏறி சடையோடு பிறந்ததால் சடமாறி ஓம்பை ஏறி சந்தனமா சோலையில சக்தி வந்து பிறந்ததால் சந்தனமாறி ஓம்பை ஏறி பூமாறி புகழ் மாறி ஏ புகழ் மாறி அவ சக்தி கொண்ட முத்து மாறி புகழ் மாறி. ஏ பிறநாமோ கொடுத்த போது அக்கினியிலே பிறந்ததனால அக்கினி மாரியம்மா. நீ அழகோடு பிறந்ததனால அழகு மாரியம்மா. தீயில பாய்ந்ததுனால தீப்பாச்சி அம்மா. வடக்கு முகமாய் எழுந்ததுனாலே வடக்குத்தி அம்மா என்ற ஆண்டவன் பெயர் நாமத்தை கொடுக்க என் வெள்ளை முத்து மாரியம்மா என் ஆண்டவா இப்படி மறுபடியும் எங்களுக்கு உயிரையும் கொடுத்து நீங்க பெயரையும் கொடுத்தீங்க. அதனால உயிருள்ள காலம் வரைக்கும் நாங்க உங்களை ஒரு நாளும் மறக்க மாட்டோம். உங்களை மறக்காம இருக்கணுமானா நாங்க 8 பேருக்குமே 103 லிங்கமும் கோட்டை விடக்கூடிய வரமும் அது போக பூங்காவன தோட்டமும் தெப்பக்குளமும் ஆலமரமும் வேப்ப மரமும் எங்களுக்கு வேணும். கண்டிப்பா வேணும். அப்போ மைக்கிற மதிக்காத காலெடு 3 வாட்டி வாங்கிட்டு இருக்கிய பானிபூரி தாத்தா குடிச்சியா நீ தாத்தாவை பார்க்க வச்சு தின்னுட்டேன். தாத்தாவை சாப்பிட்டா சுகர் வந்துடும் சொல்லு. அதனால உங்களை மறக்காமலே இருக்க வேணும் என்று அவ அக்காலங்க 8 பேரும் அவ ஆடி வார அம்மா ஆடாடி போடுவாளா. கொட்டு மேல முழக்கத்தோடு உழவ கொண்டு வருவாளா. என் தாயான மாரியம்மா என் அம்பிகையா. ஓவியம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அக்காலங்க 8 பேரும் முட்டையோடு பாலோடு தாயான நாகம்மா உள்படப்பு போடுவாரா. பாலோடு முட்டையோடு படப்பதுவும் போடுவாரா. எல்லை முத்து மாரியம்மா தாயான நாகம்மா அக்காலங்க 8 பேரும் சாமனடி சாமம் போல சரிய சாம வேளையில ஏம சாம வேளையம்மா
இலை கொழுங்க சாமம் போல எல்லை முத்து மாரியம்மா இருக்கன்குடி எழுக விட்டு விளையாடி வாராள ஆடி வரும் வேளையில ஓராங்கி ரகமம்மா ஓடி வர பொற்கிறகம் இரண்டாங்கி ரகமம்மா இருந்தாட பொற்கிறகம் மூணாங்கி ரகமம்மா முத்து வைத்த பொற்கிறகம் நாலாங்கி ரகமம்மா நடந்தாடும் பொற்கிறகம் ஐந்தாங்கி ரகமம்மா ஆடி வர பொற்கிறகம் ஆறாங்கி ரகமம்மா நாகம்மா மாரியம்மா அருளாட பொற்கிறகம் ஏழாங்கி ரகமம்மா இருந்தாட பொற்கிறகம் எட்டால கிரகமம்மா திட்டமோடு ஆடி வர ஒன்பதாங்கி ரகமம்மா ஓடி வர பொற்கிறகம் பத்தாங்கி ரகமம்மா எல்லை முத்து மாரியம்மா பறந்தாடும் பொற்கிறகம் அவ அக்காரங்க 8 பேரும் ஏப்பில கிரகமம்மா விளையாட பொற்கிறகம் மாங்குள கிரகமம்மா மகிழ்ந்தாட பொற்கிறகம் தாயான மாரியம்மா அக்காரங்க 8 பேரும் ஓடுங்கம்மா ஒரு குலவ பொன்னான மணிக்குலவ காத்து சொல்லி வாராளம்மா பரம்பரிய மாரியம்மா காத்து சொன்னா தப்பாது வரம் கொடுத்த பொய்யாது நம்பி வந்த மக்களுக்கு எல்லை முத்து மாரியம்மா நல்வாக்கு சொல்லுவாளா தேடி வந்த மக்களுக்கு திருவாழ்த்து சொல்லுவாளா எல்லை முத்து மாரியம்மா தாயான நாகம்மா உடுக்கடுப்பா பிரம்படுப்பா எல்லை குறி சொல்லிடுவா பிரம்படுப்பா உடுக்கடுப்பா பேரு வச்சு வாராளே எல்லை முத்து மாரியம்மா அக்காரங்க 8 பேரும் அட்ட நல்ல பட்டுக்காரி சரிகப்பட்டு சேலக்காரி ஒருபடி மஞ்சனைய உடம்பெல்லாம் பூசுவாளா 2 படி மஞ்சனைய எடுத்த ஆவி போடுவாளா 3 படி மஞ்சனைய முகத்தில பூசுவாளா 4 படி மஞ்சனைய நாவதில போடுவாளா 5 படி மஞ்சனைய அங்கமெல்லாம் பூசுவாளா 6 படி மஞ்சனைய அள்ளி ஒண்ணும் தாயல்லவா 7 படி மஞ்சனைய ஏகமாக பூசுவாளா 8 படி மஞ்சனைய திட்டமோடு பூசுவாளா 9 படி மஞ்சனைய உள்ளாவில போடுவாளா அவ 10 படி மஞ்சனைய பகுந்து ஒன்னும் தாயல்லவோ மஞ்சனைய அவ 10 படி மஞ்சனைய அவ பகுந்து ஒன்னும் தாயல்லவோ மாறாளே மாரியம்மா என் தாயாகப்பட்ட எல்லை முத்து மாரியம்மா இறைவனாகிய சிவபெருமானையே மறக்க கூடாது என்று கோட்டை போடக்கூடிய வரங்களை வாங்கி ஆடவர்கள் சத்தமே வரக்கூடாது என்று முப்புறத்து கோட்டையிலே பெரிய கோட்டையை போட்டார் 50 வருட காலமாக ஆண்டவனை நினைத்து சிவலிங்கத்திற்கு பூஜைகளை செய்து சிறப்பாக வாழ்ந்து வந்தார் 51ஆம் வருடத்திலே அம்மாவுக்கு ஆணவம் அகம்பாத உண்டாக இவ ஆணவத்தை அடக்க வேண்டும் என்று கண்ணபுரான் சோதிடரை போல் வடிவம் எடுத்து 8 பேரையும் ஏமாற்றி சிவலிங்கத்தை கைலாசத்துக்கு கொண்டு வந்தார் 103 லிங்கத்திலே 101 லிங்கத்தை தான் கொண்டு வர முடிந்தது 2 லிங்கத்தை முப்பிடாதி அம்மா முழுங்கிட்டா அவர் 2 கடவாயிலையும் ஒதுக்கி 50 வருஷமா கும்பிட்டோம்
பாடுபட்டதுக்கு பலன் வேண்டாமா கண்டிப்பா பலன் வேணும். அப்படின்னு 2 லிங்கத்தையும் 2 கடவாயிலையும் ஒதுக்க ஒதுக்க மீதி உள்ள 101 லிங்கத்தையும் கண்ணபிரான் கடவுள் கிடத்தில் ஒப்படைக்க ஒப்படைக்க சிவன் பார்த்தார். பார்த்தார். கொடுத்தது 103, எடுத்தது 101. 101 2 லிங்கத்தை எங்கேன்னு சொல்லி தேடி முப்புறத்து கோட்டையிலே வந்து பார்க்க பார்த்தபோது சிவலிங்கத்தை காணவில்லை. காணவில்லை. சிவலிங்கத்தை காணாமல் சிவலிங்கத்தை காணாம ஆண்டவனுக்கு சொக்கலிங்கம் சிவலிங்கம் சொக்கலிங்கத்தை காணாம 2 நாளா காணோம். அப்போ அப்ப இந்த சிவபெருமானுக்கு சிவலிங்கத்தை காங்கலேன்னு கோபம் வருது. கோபம் வந்த உடனே கண்ணபிரான் சிரிக்கிறார். அரி சிரிக்க சிவன் சினக்க, அரி சிரிக்க சிவன் சினக்க, அட்ட காளி கோட்டை தீப்பிடிக்க, தீப்பிடித்த வேளையில காளியர்கள் 8 பேரும் மறு உயிர் கொடுப்பதற்கு மகாதேவன் சிவபெருமான் முப்புறத்து கோட்டையில 3வது உயிர் கொடுக்க 3வது உயிர்கள் வாங்கி பச்சரிசி வனமதியில சாகாத மகுடனைத்தான் சங்காரம் முடிப்பதற்கு 8 பேரு ஒண்ணு கூடி பச்சரிசி வனமதியில மகுடனோட கோட்டையில 8 நாளா அம்மா யுத்தத்துக்கு நிக்கால. 8வது நாளையில அம்மா துக்கையாக வடிவம் கொண்டு பார்வதி இடமதியில திரிசூலம் கையில் வாங்கி மகுடனைத்த மலை முடிக்க அவன் தொண்டையில குத்துவாளா. தாயான மாரியம்மா குடலெடுத்து மாலை போட்டா மகுடனை வரை முடித்து சிங்கமுக வாகனத்தில் சீறிக்கொண்டு வாராளம்மா. கைலாச மலையடியில வண்டூரி மலையடியில வைரப்பார தன்னதியில ஆண்டவன் சொன்னபடியாக மகுடாசுரனை வரை முடித்தார். உனக்கு கைலாசத்திலே இடப்பாகம் தாரேன் என்று சொன்னதனால அம்மா மச்சரிசி வனத்திலே மகுடானை வதை முடித்து ஆண்டவ இடத்திலே இடப்பாக வேணும்னு கைலாசத்திலே வந்து கேட்கணும்னு வாரா. சிவபெருமான் இவர் எத்தவரி கோலமா வாரா, இவளுக்கு இடப்பாகம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி இவளுக்கு பயந்து போய் பகவான் மடியில 6 மாத பிள்ளையா படுத்துக்கிட்டார். பார்வதி மடியில பகவான் சிவபெருமான் 6 மாத பிள்ளையாகவே படுத்திருக்க இவ 8 பேரும் அத்தான் அத்தான் தேடி வந்து அத்தா எங்க போனாரு எல்லை முத்து மாரியம்மா அத்தான் போன இடம் வந்தா வந்த இடம் நின்னா நெளிஞ்சவரு விழுந்தா கட்டமன்னு போயிட்டாரு. எங்க போனாரோ தெரியலடி. அவரை யாரு கூப்பிட்டா? அதையில அப்ப நீங்க எல்லாரும் அவர் நினைப்பிலே தான் இருக்கீங்க. அதனால பகவான காங்கல அப்படின்னு அதனால பகவான காங்கலடி அப்படின்னு சொல்லி பார்வதி சொன்ன உடனே அத்தா வந்த பிறகுதான் நான் வீட்டுக்கு போவேன் அப்படின்னு அப்படியே உட்கார்ந்தா. மடியில இருக்க பிள்ளைய கொண்டான்னு கேட்டா. இந்த பிள்ளைய மட்டும் கேட்காதேன்னா இவ முந்திய திறந்து பகவான் முகத்தை பார்த்தா. பகவான் நெத்தி கண்ணு படக்கு படக்குன்னு துடிக்கி கள்ள மனம் துள்ளத்தானே செய்யும். அப்போ இது ஆண்டவன் தாண்டி இவரை பிடிங்க அப்படின்னு அவ 2 பேரும் கையை இழுக்க காலை இழுக்க நம்ம இப்படியே இருந்தா நம்மளை இப்படியே விடமாட்டா. நம்மள அங்க இங்க வெள்ளரி பிஞ்சா பிச்சிருவா அப்படின்னு சொல்லி அப்படி என்று சொல்லி ஆண்டவனாகிய சிவபெருமான் எங்கே வருகிறார் தெரியுமா? எங்கே வருகின்றார்? வண்டூரி மலையிலே வைரப்பாறையிலே என் ஆண்டவன் எப்படி ரூபமா இருக்கிறார் தெரியுமா? ஐயா வண்டூரி மலையதில ஆண்டவன் சிவபெருமான் என் வைரப்பாறை தன்னதில அவன் நிர்வாண கோலமாக ரூபமாகி நிற்பார்.
வைர பாறையிலே பிறந்ததால ஏ வண்டிக்கார வைரவசாமி பெயர் நாமம் தான் கொடுத்து 8 பேரு இடமதியில இடப்பாக இல்லை என்று ஈஸ்வரனும் சொல்லுவாரா அப்ப தாயான மாரியம்மா முத்து வர வேணும் என்று ஆண்டவை இடமதியில பச்சை முத்து வரங்கள் வாங்கி பூலகத்துக்கு போனோம்னா எங்க 8 பேரை யாராவது மதிப்பாங்களா? அதனால என்கிட்ட அதுக்கு தகுந்தபடியான வரம் வேணும், முத்து வரத்தை தாங்க அப்படின்னு சொல்லி 21 முத்து வரத்தை வாங்கி அம்மா கைலாச வாசலுக்கு வந்தா. நான் 21 முத்து வரத்தை வாங்கி கைலாச வாசலுக்கு வந்தார். கைலாச வாசலுக்கு வரும்போது இந்த நாரதர் சும்மா இருக்க கூடாது, இவ 8 பேரையும் வரத்தை பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு அதுக்கு பிறகு வீட்டுக்கு போனா. இவளுக்கு தான் சொன்னா போதுமே, ஏற்கனவே ஆண்டவன் மேல கோபம், ஆண்டவன் மேலதான் இந்த முத்தை போட்டு பார்க்கணும். அப்படி என்று இந்த முத்து வரத்தை எல்லாம் அள்ளி கொண்டு வந்து சிவன் படி இழந்து வரும்போது அவருக்கு தெரியாம 21 முத்தை அள்ளி போட்டா. ஆண்டவனுக்கு முத்த அள்ளி போட்ட உடனே நிக்க முடியாம ஆண்டவன் நிலமா வாடுதாரு. அப்பந்தான் பார்வதா தேவி கைலாசத்திலே ஆண்டவனை அழைத்து வந்து கை தாங்கலா பகவான உட்கார வச்சு சிவனுக்கு இஞ்சி தண்ணி குடிநீ போட்டா, சுக்கு தண்ணி குடிநீ போட்டா. பகவானுக்கு காய்ச்சல் தான் அடிக்கு பொழுக்கு, ஆனா சிவனுக்கு காய்ச்சல் மாதிரி தெரியல. 2 நாளாச்சு, 3 நாளாச்சு, 5 6 நாளைக்குள்ள அம்மா போட்ட முத்து அங்கமெல்லாம் முளைச்சி உச்சியில இருந்து உள்ளாங்கால் வரைக்கும் ஆண்டவனால நிக்க முடியல. உச்சியில இருந்து உள்ளாங்கால் வரைக்கும் ஊசி குத்த இடமே கிடையாது. அம்மா அள்ளி போட்ட முத்து சடசடையா மேலெல்லாம். பார்வதி படுக்க போட்டு பகவானுக்கு வேப்பிலைய வச்சு வீசிக்கிட்டு உட்கார்ந்துருக்கா. அப்பந்தான் ஆண்டவை சொன்னார், திருவிளக்க பொறுத்தடியோ என் தீவினையை பாரடியோ, அகல் விளக்க பொறுத்தடியோ அரணாற்படும் வேதனைய பாரடியோ. அப்படி என்று ஆண்டவை கண்ணீரை வடிக்க, இது வேற யாரும் இல்ல, உன் தங்கச்சி பார்த்த வேலை. நான் இருப்பனோ இறப்பனோ தெரியல, சாகுவனோ பிழைப்பனோ தெரியல அப்படின்னு சொன்ன உடனே மாரியம்மாளை பார்க்க பார்வதி ஓடி வருகிறாள். ஏ தாயே எல்லை முத்து மாரியம்மா, நீ யாகத்தை அணைச்சு போடம்மா அப்படின்னு அன்னைக்கே கேட்டேன். அப்பவும் நீ இறங்குன்னு சொல்லிட்ட. இப்ப என் ஆண்டவன் இருப்பாரோ இறப்பாரோ தெரியலடி, அதனால நீ ஆண்டவனுக்கு போட்ட முத்த நீ இறக்கிறணும் அம்மா. அப்ப சொன்னா என் மாரியம்மா, ஆண்டவனுக்கு நான் போட்ட முத்த இறக்கணும்னா நீ எனக்கு என்ன தருவ? நீ என்ன கேட்க உனக்கு நான் செஞ்சு தரேன். எனக்கு கைலாசத்திலே மண்குலைத்து 8 பீடம் போட்டு எங்க ஆளியர்களுக்கு வேப்பிலையாலே தோரணம் கட்டி ஆண்டவன் சிவபெருமானுக்கு முத்தை இறக்கணுமானா நீ வீடு வீடாக இறந்த நெல்லு வாங்கி ஊசுன்னு சொல்லாம உரல்ல குத்தி எனக்கு துள்ளு மாவு இடிச்சு பானக்கரையா இளநீரு கேப்ப கூழு பல வகையா எடுத்து வச்சு மதுப்பானை பொங்க வச்சு எனக்கு மஞ்சப்பாலை எடுத்து வச்சு இத்தனையும் பண்ட மலகாரத்தோடு பச்சரிசி குளக்கட்டையோட எனக்கு வேப்பிலை எடுத்து குளவை போட்டு என்ன கூப்பிட்டனா நான் வந்து உனக்கு போட்ட முத்தை இறக்கித்தாரேன் அப்படின்னு சொன்ன உடனே பார்வதா தேவி ஆட்டுமண்டி சம்மதித்து அம்மா கேட்டபடியாக அவளுக்கு கையிலே வடக்கு வாசல் கோட்டையிலே நிலையம் போட்டு இறன நெல்லு வாங்கி துள்ளு மாவை எடுத்து வச்சு பானக்கரையா கேப்ப கூழு குளக்கட்டை பல வகையா என்னென்ன வகை இருக்கோ அத்தனை வச்சு இளநீரை எடுத்து வச்சா. அதோடு மதுப்பானை பொங்க வைத்து சிவபெருமானுக்கு தண்ணியை ஊத்தி அம்மாளுக்கு பூஜை எல்லாம் எடுத்து வைத்து வேப்பிலையை கையில் எடுத்து குலவை போட்டு அழைத்தார். அவ குலவை போட்டு அழைத்த போது அவ குலவை போட்டு அழைப்பாளா எல்லை முத்து மாரியத்தான். குலவை போட்டு அழைத்த போது அவ வேப்பிலைய கையில் எடுத்து அம்மா விளையாடி வாராளா. ஆண்டவை பகவானுக்கு
போட்ட முத்தை இறக்க போறா ஏ போடுங்கம்மா ஒரு குலவ அவ உச்சியில போட்ட முத்தை ஏ உச்சி மகாளி இறக்குவாளா அவ முகத்தில போட்ட முத்தை எங்க முத்து மாறி இறக்குவாளா அவ நாவதில போட்ட முத்தை ஏ நாகம்மா இறக்குவாளா அவ கையதில போட்ட முத்தை ஏ கருமாறி இறக்குவாளா அவ வயத்துல போட்ட முத்தை அம்மா வனக்குத்தியா இறக்குவாளா அவள் அறையில போட்ட முத்தை அழகுனாச்சி இறக்குவாளா தொடையில போட்ட முத்தை ஏ முப்பிடாது இறக்குவாளா அவ கரண்டையில போட்ட முத்தை அம்மா காளியம்மா இறக்குவாளா பாதத்தில போட்ட முத்தை அவ பத்திரகாளி இறக்குவாளா காய முத்து போட்டு முத்தி இறக்கி போட்ட முத்து இறக்கிட்டாளே நீங்க போடுங்கம்மா ஒரு குலவ காய முத்து போட்டு முத்தி இறக்கி ஏ நாகம்மா முத்து மாறி அவ ஆண்டவன் இடம் மதியில ஆக்கு வர அழிக்க வர அவ 1008 வர ஏ கொல்லு வர வெல்லு வர ஏ நாகம்மா முத்து மாறி அவ கோடி வரங்கள் வாங்கி சிங்கமுக வாகனம்மா சிவன் கொடுத்த வாக்கியம்மா அவ கஜமுக வாகனம்மா கடவுளோட வாக்கியம்மா கைலாச மலை கடந்து கனக சங்கிலி வருவதம்மா இருப்பாரு வைப்பாரு நேரைகள்லாம் ஒரு சுனையா இருட்டு நாடு கடலை விட்டு அவ ஏகாதேசி நாடு விட்டு சீர்காழி சிதம்பரமோ தென்மேற்கு அண்ணாமலை மாயவர கும்பகோணம் திருக்கடையூர் பாதையாக மதுரை தனை கடந்து குச்சால வாரால குளிர்ந்த தீர்த்த ஆடுவாளா அருவிக்கர நீராடி அவ குச்சால நாதரையும் குழல் வாய்மொழி அம்மாளையும் அவ கண்டு மெல்ல தான் வணங்கி தென்காசி தன்னதில ராஜ கோபுரத்தில் விசாலாட்சி உலகம்மா அவர்களையும் தான் வணங்கி அவன் தென்காசி தன்னை விட்டு எங்க எங்க போவோம் என்று வாராள 8 பேரும் ஐடி விளக்கு விட்டு ஆய்குடி பாதையாக வாராளே முத்துமாறே எங்க எங்க போவோம் என்று சுரண்டை பாதை கூடு அங்கிருந்து பயணமாகி சங்கரங்கோவில் பாதையாக சங்கரனையினார ஆவண கோமதிய தான் வதங்கி சங்கரங்கோவில் தன்னை விட்டு உருண்ட மலை திரண்ட மலை ஆமா ஒய்யார கழுகு மலை அந்த கழுகு மலை கந்தனையும் கடுகாச்சல மூர்த்தியமும் கண்டு மெல்ல தான் வணங்கி கோவில்பட்டி பாதையாக சாத்தூர் பாதை கூடி அங்கிருந்து பயணமாகி ஈராறு ஓடுகின்ற இருக்கன்குடி தன்னதில சித்தாத்தம் கரையதில மாறி சின்ன பண்ணா வந்தல்லவோ அங்க இருக்கன்குடி மாறியாக அம்மா அங்கு ஒரு நிலைய வாங்கி என் தாயான மாரியம்மா அங்க ஆத்துலையும் நீராடி அவ ஆரணியா பட்டுடுத்து அவ அக்கினிய கையிலெடுத்து ஆடி வர மாரியம்மா அவ முத்து வரம் பெற்றதால அவளுக்கு முத்து மாறி ஒரு பெயரு அம்மா நீ எல்லையில அமர்ந்ததால உனக்கு எல்லை முத்து மாரியம்மா அவ இருக்கன்குடி தன்னை விட்டு மாறி எங்க எங்க போவோம் என்று அவ அங்கிருந்து பயணமாகி ஓவியம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.